Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi Note 5 Pro அப்படிங்கற மாடலோட full review தான் பார்க்க போறோம். First இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு 5.99 inch full HD plus resolution display. இந்த ஃபோன் ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்குது. அதாவது 4GB RAM அப்புறம் 64GB internal, 6GB RAM அதுலயும் 64GB internal கொடுத்திருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 12+5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு எல்இடி ஃப்ளாஷ். இந்த 5 மெகாபிக்சல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 636 யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 509 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் கைரோஸ்கோப் சென்சார் இருக்குது. கூடவே 4G வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,999 ரூபா. அதாவது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதே இது 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபோன் பார்த்தீங்கன்னா 16,999 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட டிசைன் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி வந்த ரெட்மி ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபோன் ஒரு 5.99 இன்ச் ஃபோன், கிட்டத்தட்ட 6 இன்ச்சஸ். ஸோ இந்த ஃபோனை ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டு கையில் யூஸ் பண்ணும்போது ஃபோன் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ள எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கர்வ்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கு. நெக்ஸ்ட் ஃபோனோட டிஸ்பிளே. Xiaomi இங்கே IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 18:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் ரெட்மி மொபைல் இந்தியாவில் 18:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குற ஃபோன். டிஸ்பிளேயோட கலர் கான்ட்ராஸ்ட், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு LCD பேனலுங்கிறதுனால இதோட வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனோட பிரைட்னஸ் நல்லா இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் சன்லைட்டில் கூட இந்த ஃபோனை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனில் ரன் ஆகிற வீடியோ குவாலிட்டி பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இந்த ஃபோனில் ரன் ஆகிற OS பார்த்தீங்கன்னா Android 7.0 நூகட்டில் ரன் ஆகுது. இது Android 8.0 ஓரியோவில் இல்லை. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நெகட்டிவ் தான். MIUI 9.2 அப்படிங்கிற ஸ்டேபிள் வெர்ஷனில் ரன் ஆகுது. MIUIங்கிறது ரெட்மியோட சொந்த UI. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமிங்காக இங்கே ஸ்னாப்ட்ராகன் 636 யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே Adreno 509 யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்காகவே தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் மல்டி டாஸ்கிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதால் எந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட மேக்ஸிமம் மெமரியில் இருக்க ட்ரை பண்ணுது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோனில் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கூடவே அக்யூரேட்டாகவும் இருந்துச்சு. எந்த ஆங்கிளில் நீங்கள் ஃபிங்கர் வச்சாலும் இது ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராக்காகவே நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போதே கேமராக்கு தான் முழுக்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டரி. இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜ் 2.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் அந்த சார்ஜர் வராது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக தனியாக வாங்கி தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபோனோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes ஆகுது. ஒன்ஸ் இந்த ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிருச்சுன்னா நல்ல ஹெவி யூசேஜுக்கு ஒரு நாள் வரைக்கும் வருது. நார்மல் மாடரேட் யூசர்ஸ்க்கு 2 நாளைக்கு வருது. இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் அன்லாக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இந்த ஃபீச்சரை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுங்கிறத தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரோஸ் சொல்லலாம். இந்த ஃபோனுக்காக 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம எப்போதுமே ரெட்மி கிட்டே கூட சொல்கிறது அவங்க கேமரா தான். ஸோ கேமரா இந்த முறை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம், அதாவது குறைகள். 2018 வந்துட்டோம், இன்னும் டைப் சி கொடுக்காம USB போர்ட் தான் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய நெகட்டிவ். ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோனில் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் தனியாக தான் சார்ஜர் வாங்கணும். இந்த ஃபோன் கூட வர சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்பில் இன்னும் 4K ரெக்கார்டிங் கொடுக்குற. ஃபுல் HDயில் தான் வீடியோ எடுக்க முடியும். 4K வீடியோ ரெக்கார்டிங்கு சப்போர்ட் கிடையாது. மொத்தத்தில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோன். 4GB RAM 64GB இன்டர்னல் வேரியன்ட் மட்டும் தான் சொல்கிறேன். இதே ஃபோன் 6GB RAM 64GB இன்டர்னல் வேரியண்ட்டில் இருக்குது. அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த ஃபோன் வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.